அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். அன்புமணி உடனான பிரச்சனை சரி செய்யப்படும், சரி செய்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் நிருபர்களை சந்தித்த ராமதாஸ் கூறியதாவது: அன்புமணி உடனான பிரச்சனை சரி செய்யப்படும், சரி செய்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும். வரும் வியாழக்கிழமைக்குள் நல்ல செய்தி வரும். 36 வியாழன் தொடர்ச்சியாக உங்களை சந்தித்து உள்ளேன். வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சரியாகத்தான் சொல்லியுள்ளார். தற்போது எந்த கட்சியையும் குறை சொல்வதற்கான நேரம் அல்ல. நேரம் வரும்போது எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது முடிவு செய்த பிறகு கருத்து சொல்லப்படும். இவ்வாறு ராமதாஸ் கூறினார். பாமகவை பிரிக்க பாஜக முயற்சிக்கிறது என RS பாரதி குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு ஒவ்வொருவரின் விருப்பம், அவர்களின் விருப்பத்தை மனதில் உள்ளதை எப்படி நடக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை உடனிருந்தால் நன்றாக சொல்வார்கள், இல்லை என்றால் வேறு மாதிரி சொல்வார்கள் என்றார். அன்புமணியுடன் பேசியது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், அதெல்லாம் பரம ரகசியம், அதை சொல்லக்கூடாது என்றார். வீட்டில் தனியாக வசித்து வரும் வயதானவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது பலத்த கேள்விகளை எழுப்புவதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் காத்துக் கொண்டுள்ளார்கள் என மதுரையில் நேற்று நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமித்ஷா பேசினார். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, மதுரை மண்ணில் முதலில் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி இந்த உரையை துவக்குகிறேன். சொக்கநாதருக்கும் கள்ளழகருக்கும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கும் தலை வணங்கி மகிழ்கின்றேன். தமிழகம் வந்து தமிழக மக்களை சந்திக்கும் போது தமிழ் மொழியில் பேச முடியவில்லை என்பதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை சாதாரண நகரம் அல்ல, 3000 ஆண்டு கால வரலாற்று பெருமை கொண்ட முக்கியமான புனித இடம். வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு இங்கு நடக்கிறது. அதை இந்த மண்ணில் சிறப்பாக நடத்தி தர வேண்டும். மதுரை மண் பலவிதமான மாற்றங்களுக்கு வித்திடும் மண். இந்த கூட்டமும் மாற்றத்தை உருவாக்கும். திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் என உங்களிடம் கூறுகிறேன். வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலில் தேஜ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நான் எந்த பகுதியில் இருந்தாலும் எனது சிந்தனை தமிழகம் மீதுதான் உள்ளது. அமித்ஷாவினால் திமுக ஆட்சியை அகற்ற முடியாது என முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார். அமித்ஷாவினால் முடியாது என சொல்வது சரிதான், ஆனால் தமிழக மக்கள் உங்களை தோற்கடிப்பார்கள். அதற்காக காத்துக் கொண்டுள்ளார்கள். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன். வரும் தேர்தலில் திமுகவை தூக்கி எறிய மக்கள் காத்துக் கொண்டுள்ளார்கள். ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய ஆதரவு குரல் ஒலித்தது. பஹல்காமில் அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பெயரால் கொன்ற பயங்கரவாதிகளை முப்படையை திரட்டி அவர்கள் மண்ணிலேயே பிரதமர் மோடி அழித்தார். இதுதான் அவர்களுக்கு நாம் அளித்த பாடம். இதற்கு முன்னர் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது முந்தைய அரசுகள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் காஷ்மீரின் யூரி, பஹல்காமில் தாக்குதல் நடந்த போது நமது முப்படைகள் வீரத்தை வெளிப்படுத்தி உள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் பதுங்கிய இடத்தை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி அவர்களின் இடத்தை மண்ணோடு மண்ணாக்கியது நமது ராணுவம். மோடி ஆட்சியில் ராணுவத்திலும் தன்னிறைவான நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் சிறப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பேசும் இந்த நேரத்தில் இந்திய வான்வெளி சாதனையை சொல்ல வேண்டும். இந்த நாட்டின் இளைஞர்கள் காவிரி இன்ஜின் என்று சொல்ல துவங்கி உள்ளனர். பாகிஸ்தான் ட்ரோன்களையும் ஏவுகணையிலும் வீசிய போது அனைத்தையும் அடித்து தூள் தூளாக்கி இந்திய ராணுவம் நமது வான் பாதுகாப்பை உலகத்திற்கு பறைசாற்றியது. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை. பயங்கரவாதிகள் மீண்டும் வாலாட்டினால் அவர்கள் வீடுக்குள்ளேயே அழிக்கப்படுவார்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். வரக்கூடிய சட்டசபை தேர்தல் ஒவ்வொரு தொண்டருக்கும் முக்கியமான அவசியமான களமாகும். ஒடிசா மாநிலத்திலும் முழு மெஜாரிட்டியுடன் பாஜக ஆட்சி அமைந்தது. ஹரியானாவிலும் மிகப்பெரிய வெற்றியுடன் 3வது முறையாக பதிவு செய்தோம். மகாராஷ்டிராவிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பதிவு செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய சாதனை படைத்தோம். டில்லியில் கெஜ்ரிவால் ஆட்சியை முடித்து 27 ஆண்டுக்கு பிறகு டில்லியில் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. 2025இல் டில்லியில் எப்படி ஆட்சி அமைத்தோமோ 2026இல் ஆட்சி அமைப்போம். 2026இல் நடக்கும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியில் இருக்கும் திமுக ஊழலில் திளைத்துக் கொண்டுள்ளது. ஏழை மக்களுக்காக மோடி அரசு கொடுக்கும் பணத்தை திமுக அரசு ஏழைகளுக்காக செலவிடாமல் அவர்களுக்கு நன்மை கிடைக்காமல் தடுத்து வருகின்றனர். திமுக ஆட்சியில் ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் வாழ்வாதாரத்திற்கும் ஏற்பட்டுள்ள அச்சத்தாலும் வாழ முடியாமலும் மத்திய அரசு திட்டங்கள் கிடைக்காமலும் தவித்துக் கொண்டுள்ளனர். திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. டாஸ்மாகில் 35,000 கோடி ஊழல் செய்து சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடக்கிறது. தமிழக அரசு 100% தோல்வியடைந்த அரசாக காட்சியளிக்கிறது.
திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி பட்டியலை அளித்தது. ஆனால் அதில் 10% கூட நிறைவேற்றாமல் 90% நிறைவேற்றியதாக சொல்கின்றனர். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தேர்தல் வாக்குறுதி பட்டியலை பார்த்து எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என பார்த்து சொல்ல வேண்டும். ஊழல் மட்டுமல்லாமல் கள்ளச்சாராயத்தினாலும் அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர். தென் மாவட்டங்களில் ஜாதி பிரச்சனைகளாலும் பிரிவினைவாதத்தினாலும் அரசியல் லாபத்தை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லாமல் வேலை இல்லாமல் அவதிப்படுகின்றனர். 1000 ஆண்டு கால பழமை உள்ள அறுவடை வீடான திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் திமுக அரசுக்கு வந்துள்ளது. பல ஆயிரம் ஆண்டுகளாக முருக பக்தர்கள் வழிபட்டு வந்த இந்த தலத்தை அரசியல் லாபம் கருதி பிரிவினைவாதம் கருதி திமுக அரசு செயல்படுகிறது. 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு வலிமையையும் ஒற்றுமையையும் காட்ட வேண்டும். தமிழகத்தில் தமிழ் என பேசும் நீங்கள் பாடத்திட்டத்தை தமிழில் ஏன் கொண்டு வரவில்லை? உயர்கல்வியை தமிழில் கற்பிப்பதற்கு என்ன தடை உள்ளது? பொறியியல் பாடத்திட்டம் தமிழில் இயற்றப்பட வேண்டும். தமிழின் மரபு சின்னமான செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்தில் மோடி கொண்டு சென்ற போது நன்றி சொன்னீர்களா? மோடி ஆட்சியில் நாடு வளர்ச்சி பாதையில் செல்கிறது. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தமிழகத்திற்கு 1.53 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்தது. ஆனால் பாஜக ஆட்சியில் 6.80 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது. சாலை மேம்பாட்டுக்காக 63,000 கோடி ரூபாயும், உள்கட்டமைப்புக்காக 73,000 கோடி ரூபாயும், விமானம் கட்டுவதற்கு 3,500 கோடி ரூபாயும் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியை எப்படி வீட்டிற்கு அனுப்ப போகிறோம், எப்போது அனுப்ப போகிறோம், அதற்கு என்ன செய்ய போகிறோம் என தொண்டர்கள் சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும். அதே எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்று பேசினார். அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பெங்களூரு அணிக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். அவர்கள் ஒரே இடத்தில் கூடும்போது பாதுகாப்பு வழங்குவதில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என போலீசார் முன்னரே எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் ஜூன் 22இல் நடக்கவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு திமுகவினர் ரகசியமாக வருவர் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். உண்மையான திமுகவினருக்கு பக்தி இருக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் உட்பட பலர் கடவுளை ரகசியமாக வழிபடுகின்றனர். தமிழகத்தில் 3000 கோவில்களில் நடந்த கும்பாபிஷேகங்களில் ஒன்றிலாவது முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றாரா? கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். கோவிலில் உள்ள தீபத்திற்கும் ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள். இதை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் என தமிழிசை பேசினார். தமிழகத்தின் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடி பகுதியிலும் குறைந்தது 30% வாக்காளர்களை உறுப்பினராக்கும் இலக்கை நிறைவேற்றி சட்டசபை தேர்தல் பணியை இப்போதே துவங்க வேண்டும் என திமுக மாவட்ட செயலர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவில் நஞ்சான உணவை சாப்பிட்டு 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மத்தியில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைத்து 11 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து புத்தகம் வெளியிடப்பட்டது. பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து புத்தகத்தில் மோடி கூறுகையில், முன்பு பெண்கள் வீடுகளில் முடங்கி கிடந்த காலம் மாறி நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொடுப்பவர்களாக உள்ளனர். நாரி சக்தி எனும் திட்டமானது நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதியில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அதிகாரம் அளிக்க வழிவகை செய்கிறது. இதன் மூலம் பெண்கள் மதிப்பு, மரியாதை மற்றும் பாதுகாப்புடன் வாழ முடியும். இந்திய பெண்கள் பல தடைகளை எதிர்கொண்டனர். கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் முடிவு எடுக்கும் அதிகாரம் உள்ளிட்டவற்றில் பின்தங்கி இருந்தனர். 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமரான பிறகு இவை அனைத்திலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகையில் 67.7% பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளனர். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஒரு சமூக மாற்றம் மட்டுமல்ல, இந்தியாவின் வளர்ச்சிக்கான அத்தியாவசிய தேவை. பெண்கள் சமமாக அதிகாரம் பெற்றால்தான் ஒரு நாடு முன்னேற முடியும் என்றார். தொழிலதிபர் எலான் மஸ்க் மற்றும் அமெரிக்க அதிபரிடையே பிரச்சனை வெடித்துள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு நிதியுதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மஸ்க் அதிபர் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எலான் மஸ்க் மிகவும் அவமரியாதைக்குரியவர். அது மிகவும் மோசமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அவர் வெள்ளை மாளிகையை அவமரியாதை செய்தார். அவரால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். நான் அவருக்கு நிறைய உதவி செய்திருக்கிறேன். அதிபர் பதவியை அவமரியாதை செய்ய முடியாது. வரி குறைப்பு மற்றும் செலவு மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டளிக்கும் குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக போட்டியிட ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலான் மஸ்க் நிதியுதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். மஸ்குடனான உறவுகளை சீர்படுத்தும் எண்ணம் இல்லை. நான் மற்ற வேலைகளை செய்வதில் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். அவரிடம் பேசும் எண்ணம் எனக்கு இல்லை என அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.